Good morning students. Welcome to the online class. Now started on science lesson 1 measurement. So measurement அப்படின்னா the measurement is the process of finding an unknown physical quantity by using a standard quantity. அதாவது ஒரு மதிப்பு தெரிந்த அளவினை கொண்டு மதிப்பு தெரியாத ஒரு அளவினை கணக்கிடுறதா என்ன பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. We need 3 things for a perfect measurement. ஸோ ஒரு பொருளை பர்ஃபெக்டாக மெஷர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா 3 திங்ஸ் தேவை. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி அண்டு யூனிட். ஸோ இதை எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேக் புக் அண்ட் ரூலர் ஸ்கேல். ஸோ அதை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, அதனுடைய லென்த்தையும் பிரத்தையும் மெஷர் பண்ண சொல்கிறாங்க. இன் திஸ் ஆக்டிவிட்டி லெட் த லென்த் ஆஃப் த புக் be 15 cm. The length is the physical quantity. So ruler is the instrument. 15 is the magnitude and cm is the unit. So this process is called measurement. இதுதான் என்னென்னு சொல்கிறாங்க, அளவீடு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா system of unit. So peoples in various part of the world are using different system of units for measurement. ஸோ நம்மளுடைய உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு திங்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூனிட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்திங்கன்னா அதில் சம் காமன் சிஸ்டம் பற்றி நம்ம பார்க்கலாம். FBS சிஸ்டம், ஃபுட் ஃபார் லென்த், பவுண்ட் ஃபார் மாஸ் அண்ட் செகண்ட் ஃபார் டைம். செகண்ட் பார்த்திங்கன்னா CGS சிஸ்டம், சென்டிமீட்டர் ஃபார் லென்த், கிராம் ஃபார் மாஸ் அண்ட் செகண்ட் ஃபார் டைம். தென் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா MKS சிஸ்டம், மீட்டர் ஃபார் லென்த், கிலோகிராம் ஃபார் மாஸ் அண்ட் செகண்ட் ஃபார் டைம். ஓகேங்களா. ஸோ 3 பார்த்திங்க அப்படின்னா சம் காமன் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நோட் பண்ணிங்க, தட் கொஷின் ஆன்சரில் கேட்பாங்க. தென் அடுத்து டூ யூ நோ பாருங்கள். த CGS, MKS அண்ட் SI யூனிட்ஸ் ஆர் மெட்ரிக் சிஸ்டம் ஆஃப் யூனிட் அண்ட் FBS இஸ் நாட் அண்ட் மெட்ரிக் சிஸ்டம், இட் இஸ் எ ப்ரிட்டி சிஸ்டம் ஆஃப் யூனிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை அண்டர்லைன் பண்ணிங்க, தட்ஸ் 1 மார்க் கொஷின்ஸில் கேட்கலாம். ஸோ விச் சிஸ்டம் ஆர் மெட்ரிக் சிஸ்டம் ஆர் விச் சிஸ்டம் ஆர் பிரிட்டிஷ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னு கேட்கலாம். தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா த சயின்டிஸ்ட் சூஸ் 7 physical quantities as base quantity and define as a standard unit to measure each one. ஸோ நம்மளுடைய சயின்டிஸ்ட் ஒரு 7 physical quantities கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஸ் குவான்டிட்டினோ அதுக்கு சம் யூனிட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்னு சொல்கிறாங்க, தெர் ஆர் நவுன் அஸ் பேஸ் யூனிட் ஆர் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் பார்த்திங்கன்னா டோட்டலாக 7 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், அந்த டேப்லெட் காலம் இருக்குது பாருங்கள், பேஸ் குவான்டிட்டி அண்டு யூனிட். ஸோ லென்த் மீட்டர், எம் மாஸ் கிலோகிராம் கேஜி, டைம் செகண்ட், எஸ் டெம்பரேச்சர் கெல்வின், கே எலக்ட்ரிக் கரண்ட் ஆம்பியர், ஏ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் மோல், மோல் லூமினன்ஸ் இன்டென்சிட்டி கேண்டிலா, சி டி. ஓகேங்களா. ஸோ இந்த 7 ஃபண்டமெண்டல்ஸ் குவான்டிட்டிஸ். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, தட்ஸ் மேட்சிஸில் கேட்கலாம் ஆர் அதர்வைஸ் கொஷின் ஆன்சர்லேயே வரலாம். தென் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 7 ஃபண்டமெண்டல்ஸில் இன் யுவர் லோயர் கிளாஸ் அதாவது 7th ஃபஸ்ட்டு 3 பற்றி லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா லென்த்து, மாஸு, டைம். ஸோ நவ் இப்போ எதை பற்றி நம்ம ரீட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய 4 குவான்டிட்டிஸை பற்றி. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர், கரண்ட், அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லூமினன்ஸ், இன்டென்சிட்டி. ஸோ இதை பற்றி தான் நம்ம இப்போ லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். ஸோ அந்த பிக்சர்ஸ் பாருங்கள், ஐடென்டிஃபை விச் ஆஃப் தீஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஹாட் ஆர் கோல்டு. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற பிக்சர்ஸில் எது ஹாட்டாக இருக்குது எது கோல்டாக இருக்குதுன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம். யூ கேன் see that some objects are cold and some are hot. You also know that some objects are hotter than other while some of them are colder than others. How do you decide which is hotter and which is colder? So you need a reliable quantity to decide the degree of hardness or coldness of an object. That quantity is temperature. ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்கிற பொருளை
எது ஹாட்டாக இருக்குது எது கோல்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளினுடைய வெப்பநிலை, அதுதான் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ டெம்பரேச்சர் இஸ் எ physical quantity that express the degree of hardness or coldness of a substance. So heat given to a substance will increase the temperature. Heat removed from a substance will lower its temperature. ஸோ ஒரு பொருளுக்கு வந்து வெப்பத்தை கொடுத்தோம் அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வெப்பநிலை அதிகமாகும். அதுவே வெப்பத்தை வெளியேற்றணும் அப்படின்னா அதனுடைய வெப்பநிலை வந்து என்ன ஆகும்? குறைஞ்சிரும். ஓகேங்களா? ஸோ இதனுடைய டெஃபினிஷன் பாருங்கள். த டெம்பரேச்சர் இஸ் எ மெஷர்ஸ் ஆஃப் ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் இன் எ சிஸ்டம். ஸோ ஒரு அமைப்பு ஒன்றில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றல் தான் வந்து என்ன சொல்கிறாங்க? வெப்பநிலை. டெம்பரேச்சர் இஸ் எ மெஷர்ஸ் ஆஃப் த ஆவரேஜ் கைனட்டிக் எனர்ஜி, சராசரி இயக்க ஆற்றல் ஆஃப் த பார்ட்டிகல்ஸ் இன் எ சிஸ்டம். ஓகேங்களா? ஸோ இது 2 மார்க் கொஸ்டின்ஸ் நோட் பண்ணிக்க. டிஃபைன் டெம்பரேச்சர். த SI யூனிட்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். தெர்மோமீட்டர் ஆர் யூஸ்டு டு மெஷர் டெம்பரேச்சர் டைரக்ட்லி. ஸோ யூஸ்வலி தெர்மோமீட்டர்ஸ் ஆர் calibrate with some standard scale. ஸோ அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செல்சியஸ் ஸ்கேல் இருக்குது, ஃபாரன்ஹீட்டு, கெல்வின் ஆர் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு ஸ்கேல் டு மெஷர் டெம்பரேச்சர். ஸோ இதை நோட் பண்ணிங்க. அதர் ஸ்கேல்ஸில் எதுன்னு சொல்லுது? செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அண்ட் கெல்வின்ங்கிறது டெம்பரேச்சருடைய SI யூனிட்ஸ். தென் இன் திஸ் தெர்மோமீட்டர் த மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் பியூர் ஐஸ், அதை என்டர் பண்ணிங்க. 1 மார்க் கொஸ்டின். மெல்ட்டிங் பாயிண்ட் ஆஃப் பியூர் ஐஸ் 0 degree Celsius is taken as lower fixed point. அது 0 degree வந்து என்னென்னு சொல்கிறாங்க? தெர்மோமீட்டருடைய லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ஸ்டார்ட்டாக கொடுத்துருங்க பாரு, LFP, லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட். அண்ட் பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் 100 degree Celsius is taken as upper fixed point, UFP. ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஸ்கேல்ஸ்னுடைய அந்த வேரியஸ் ஸ்கேல் மெஷர் டு டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் காலம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3க்குமே வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் ஸ்கேல்: லோயர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட், அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட், நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸ் இன் தெர்மோமீட்டர். தென் செல்சியஸ் ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா லோயர் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 0 degree Celsius, அப்பர் 100 degree Celsius, டிவிஷன் 100. ஃபாரன்ஹீட்டில் 32 degree Celsius F அண்ட் அப்பர் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் 212 degree F. ஸோ அதனோட டிவிஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 180. தென் கெல்வினில் பார்த்திங்கன்னா 273 கெல்வின், 373 கெல்வின். ஸோ டிவிஷன்ஸ் 100. ஓகேங்களா? ஸோ இந்த டேபிளை காலம் நோட் பண்ணிங்க. இதிலேருந்து நம்ம சம்ஸ் எல்லாம் வரும். ஓகேங்களா? தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கன்வர்ஷன்ஸ் ஆஃப் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர். ஸோ இதுக்கு ஒரு காமன் ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலா வச்சு ஒன் ஸ்கேல்லேருந்து இன்னொரு ஸ்கேலுக்கு நம்ம வந்து என்ன பண்ணலாம்? டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் C-0 divided by 100 equal to F-32 divided by 180 equal to K-273 by 100. ஸோ இதை பார்த்திங்கன்னா அதனுடைய காமன் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்ம ஒவ்வொரு ஸ்கேலுக்கும் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். தென் ஸோ த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் தெர்மோமெட்ரிக் ஸ்கேல். ஸோ ஃபிசிஷியன் யூஸ் கிளினிக்கல் தெர்மோமீட்டர். ஸோ நம்மளுடைய மருத்துவரில் வந்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கிளினிக்கல் தெர்மோமீட்டர். ஸோ இட் இஸ் கிராஜுவேட்டட் இன் ஃபாரன்ஹீட் ஸ்கேல். தென் சயின்டிஸ்ட் ஆர் யூஸிங் தெர்மோமீட்டர் வித் கெல்வின் ஸ்கேல். தென் தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா the common temperature measurement are made in Celsius scale. For example, weather report are given in Celsius scale. ஸோ நம்ம நியூஸ்லாம் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா வெதர் நியூஸ் பற்றி சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்சியஸில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் யூஸ் பண்ணக்கூடிய மெஷர்மெண்ட். தென் ஸோ நார்மல் டெம்பரேச்சர் ஆஃப் த ஹியூமன் பாடி இஸ் 98.4 degree F. ஸோ இதில் வந்து என்ன பண்ணிடுறாங்க? ஃபாரன்ஹீட் ஸ்கேலில் நம்மளுடைய டிகிரியை பற்றி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா நம்ம என்ன ஃபஸ்ட் பாயிண்டே சொல்லிட்டோம்,
அதாவது நம்மளுடைய ஹாஸ்பிட்டல்ஸ் மருத்துவமனையில் வந்து மருத்துவர்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, கிளினிக்கல் தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அது ஃபாரன்ஹீட்டில் ஸ்கேலில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ நார்மல் டெம்பரேச்சர் ஆஃப் ஹியூமன் பாடி இஸ் 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் அண்டு 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். தென் அடுத்து do you know பாருங்கள், infrared thermometer measure the temperature of an object without any physical contact. ஸோ இந்த அகச்சிவப்பு கதிர் வெப்பநிலைமானி வந்து என்ன பண்ணோம், நம்ம எந்த பொருளுடைய டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுமோ அது வந்து என்ன பண்ணாது, அந்த பொருளை வந்து டச் பண்ணாமலே கான்டாக்டே இல்லாமல் என்ன பண்ணும், அதனுடைய ஹீட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ண முடியும். ஓகேங்களா. தட்ஸ் எ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் தெர்மோமெட்ரிக் ஸ்கேல். தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ கரண்ட் அப்படிங்கிறது மின்னோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் in a particular direction is known as electric current. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னூட்டங்கள் பாய்வதை மின்னோட்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து ரெண்டு இது சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் சார்ஜ் தான் என்னென்னு சொல்கிறோம், எலக்ட்ரிக் கரண்ட்டாக கன்வெர்ட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் இன் எ பர்டிகுலர் டைரக்ஷன் இஸ் நவுன் ஆஸ் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ அதை நோட் பண்ணிங்க, the definitions of electric current. Then so the magnitude of an electric current is the amount of electric charges flowing through a conductor in 1 second. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடத்தியின் வழியே ஒரு வினாடியில் பாயும் மின்னோட்டங்களின் அளவு அதனுடைய மின்னோட்டம் என்று வரையறுக்கப்படுது. ஓகேங்களா. the magnitude of an electric current அப்படிங்கிறது மின்னோட்டம் is the amount of electric charges, அதுதான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மின்னூட்டம். ஸோ flowing through a conductor அப்படிங்கிறது கடத்திகள் in 1 second. ஸோ the formula of electric current பார்த்தீங்கன்னா I equal to Q by T. ஸோ I அப்படிங்கிறது கரண்ட்டு, Qனா சார்ஜு, பை Tங்கிறது டைம் இன் ஏ பர்டிகுலர் டைம், அதாவது 1 செகண்டில். ஓகேங்களா. தென் ஸோ SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஆம்பியர் அண்ட் இட்ஸ் டினோட்டட் A அண்ட் யூனிட் ஆஃப் சார்ஜஸ் இஸ் கூலும். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டு அண்டர்லைன் பண்ணிங்க, தட்ஸ் 1 மார்க் கொஷின்ஸ். யூனிட்ஸ் ஆஃப் சார்ஜ் வந்து கூலும், கரண்டோட யூனிட்டு ஆம்பியர். தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 மார்க் கொஷின்ஸ், அதாவது 1 ஆம்பியர். So 1 ampere is defined as the 1 coulomb of charge moving in a conductor in 1 second. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு கடத்தியின் வழியே ஒரு வினாடியில் ஒரு கூலும் மின்னோட்டம் சென்றால் மின்னோட்டத்தின் மதிப்பு 1 ஆம்பியர் என வரையறுக்கப்படுகிறது. 1 ampere is defined as 1 coulomb of charges moving in a conductor in 1 second. ஓகேங்களா. that's 2 mark questions. define 1 ampere. then ஸோ அடுத்து ஒரு 1 மார்க் கொஷின்ஸ் நோட் பண்ணிங்க. அம்மீட்டர் இஸ் எ டிவைஸ் யூஸ்டு டு மெஷர் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ இந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் வந்து என்னது, அம்மீட்டர். ஓகேங்களா. தென் அடுத்து மோட்டோன்னு ஒன்று பாருங்கள். அட் வெரி லோ டெம்பரேச்சர் around 30 degree Kelvin, some conductors conduct electric current without any loss. These conductors are known as superconductors. என்னது, அது வெரி லோ டெம்பரேச்சர், ஒரு குறைந்த அளவுக்கு வெப்பநிலையில் வந்து என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா சம் கடத்திகள் வந்து கரண்ட்டை வந்து என்ன பண்ணுது, கண்டக்ட் பண்ணுது, கடத்துது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த கடத்திகள் தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா சூப்பர் கண்டக்டார், கடத்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த சூப்பர் கண்டக்டார் ஆர் யூஸ்டு இன் த லிமிட்டட் ட்ரெயின் ஃப்ரம் த ட்ராக். ஸோ இந்த புல்லட் ட்ரெயின்லாம் போது பார்த்தீங்களா, ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ட்ராக்கில் இருந்து அந்த ட்ரெயினை மேலே லிஃப்ட் பண்ணுறதுக்கு இந்த சூப்பர் கண்டக்டார்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. தென் சூப்பர் கண்டக்டார்ஸ் கேன் பி யூஸ்டு ஆஸ் மெமரி ஆர் ஸ்டோரேஜ் எலமெண்ட் இன் த கம்ப்யூட்டர்.
ஸோ கம்ப்யூட்டரில் வந்து ஸ்டோரேஜ்லாம் பண்ணி வைக்கிறேன் பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு இந்த சூப்பர் கண்டக்டார்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஸோ அடுத்ததாக பார்க்குறது அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், பொருளின் அளவு. தென் இந்த பிக்சர்ஸ் பாருங்கள். கேன் யூ கவுண்ட் த நம்பர் ஆஃப் காப்பர் காயின் இன் த பிக்சர்ஸ். ஸோ எத்தனை காயின்ஸ் இருக்குது, ஈஸியாக கவுண்ட் பண்ண முடியும். எவ்வளோ, 4 காயின்ஸ் இருக்குங்களா. ஓகே. கேன் யூ கவுண்ட் த நம்பர் ஆஃப் காப்பர் ஆட்டம் இன் எ காயின். ஸோ நம்ம காயின் அப்படின்னு சொல்கிறப்ப ஈஸியாக கவுண்ட் பண்ண முடிஞ்சுது. இப்போ இந்த காயினுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸை வந்து கவுண்ட் பண்ண முடியுமா? இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பிகாஸ் the atoms are not visible. There is an indirect method to count the number of atoms or molecules in a substance in multiple of mole. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ இதில் பார்க்குறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா amount of substance is a measure of the amount number of entities present in a substance. ஸோ ஒரு பொருளினுடைய அளவு என்பது அந்த பொருளில் உள்ள துகள்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்டிஸ் அதனுடைய பார்ட்டிகல்ஸ் ப்ரெசன்ட் இன் த சப்ஸ்டன்ஸ். ஸோ அந்த பார்ட்டிகல்ஸில் என்ன பார்த்திங்கன்னா ஆட்டம்ஸாக இருக்கலாம், மாலிகுல்ஸ், அயான்ஸ், எலக்ட்ரான்ஸ் ஆர் ப்ரோட்டான்ஸாக இருக்கலாம். ஜென்ரலி த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ். ஸோ பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த பொருளினுடைய அளவு அப்படிங்கிறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா எதுக்கு நேர் தகவலாக இருக்கும் அப்படின்னா அணுக்களுக்கோ அல்லது மூலக்கூறுகளுக்கோ நேர் தகவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா நேர் தகவல் டு த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸ். தென் ஸோ த நெக்ஸ்ட் ஒன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா த SI யூனிட்ஸ் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இஸ் மோல் அண்ட் இட்ஸ் டினோட்டட் மோல். இதனுடைய யூனிட்ஸ் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். தென் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபைன் மோல், 1 மோல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோல் இஸ் டிஃபைன் ஆஸ் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் விச் கண்டைன் 6.023 into 10^23 யூனிட்ஸ், அதாவது பார்ட்டிகல்ஸ். ஸோ இதனுடைய டெஃபினேஷன், அதாவது டிஃபைன் மோல் அப்படின்னு அப்படின்னா துகள்களின் அதாவது 6.023 into 10^23 துகள்களை உள்ளடக்கிய பொருட்களின் அளவு தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, 1 மோல் அப்படின்னு சொல்கிறாங்க. எ மோல் இஸ் டிஃபைன் ஆஸ் த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் விச் கண்டைன் 6.023 into 10^23 பார்ட்டிகல்ஸ். ஓகேங்களா. தட்ஸ் 2 மார்க் கொஷின்ஸ், அதை நோட் பண்ணிக்கோங்க. தென் அடுத்து மோட்டர் ஒன்று பாருங்கள். த நம்பர் 6.023 into 10^23 இஸ் ஆல்சோ நவுன் ஆஸ் அவகாட்ரோ நம்பர்ஸ். ஸோ இதை வந்து என்னென்னு சொல்கிறாங்க பார்த்து அப்படின்னா அவகாட்ரோ நம்பர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ அதை நோட் பண்ணிங்க, அது 1 மார்க் கொஷின்ஸ். அவகாட்ரோ நம்பர்ஸ் அப்படின்னா 6.023 into 10^23. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்றைக்கி என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் என்னென்னு பார்த்துருக்கோம். தென் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை பற்றி பார்த்துருக்கோம். தென் அடுத்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர், அதனுடைய டெஃபினிஷன்ஸ், அப்புறம் அதனுடைய வேரியஸ் ஸ்கேல் ஆஃப் டெம்பரேச்சர்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். தென் அடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் கரண்ட், தென் அதனுடைய யூனிட்ஸ் பற்றி பார்த்தோம். அடுத்தது தான் 1 ஆம்பியர் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம். தென் லாஸ்ட் ஒன்ஸாக அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், ஒரு பொருளில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸை வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஆட்டம்ஸ் ஆர் மாலிகூல்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஓகேங்க ஸ்டூடெண்ட்ஸ், லேர்ன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.